குற்றச்சாட்டு போய் கொண்டிருக்கிறது புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியுதவியை பெற்றுக்கொண்டு அதான் சொன்னேன். அதான் சிங்கள மொழியில் சொன்ன விஷயம் விடயம் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பின்படி நாங்கள் விரும்பினாலும் விரும்பியிருந்தாலும் விரும்பாட்டியும் இந்த நாட்டை பிரிப்பதற்கான பிரிவினவாதத்தின் எந்த ஒரு அம்சத்தையும் யார் யார் சொல்லுகின்றார்களோ அவர் நீதிக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்று தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் அண்மையில் வடமாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பேர் சொல்ல விரும்பவில்லை, நான் அவரும் இந்த அடிக்கடி என்ன நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆவலுடைய ஒருவர் என்று தெரியுது. அவருக்கு சிரிச்சு கொண்டு தான் நீதிமன்றம் போவார், சிரிச்சு கொண்டு கையில் விலங்கு போடுவார். எனக்கு என்றால் அந்த மாதிரியான ஆசையாவா ஒன்றும் இல்லை. ஆக நான் பேரை விடுறேன். அவர் சொன்னவர் முன்னாள் ஜனாதிபதியும் ஏனைய சில மந்திரிமார் முன்னால் சொன்னவர், இந்த அரசாங்கம் புலம்பெயர்ந்த தமிழரிடமிருந்து அதுவும் விடுதலை புலிகளுக்கு சார்பாக இருக்கின்ற அமைப்புகள் இருந்து நேரடியாக காசு எடுத்தது என்று அவர் குற்றம் சாட்டினார். இரண்டாவது முறை அப்படி காசு எடுக்கும் போதுதான் லண்டனுடைய கொடுக்காமல் அவை விரட்டி விட்டார் என்று. இந்த விடயத்தை அரசாங்கம் திரு டில்வின் சில்வா அவர்களும் ஜனாதிபதி அனுர்குமார் சானாக்கவும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பாராளுமன்றத்தில் அல்ல, வெளியில் வந்து சொல்ல வேண்டும். தாங்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பான பிரிவினைவாதத்துக்கு சார்பான இயக்கங்கள் இருந்து காசு அல்லது உதவிகள் எடுக்கவில்லை என்று அப்படி சொல்லாவிட்டால் அந்த சொன்ன பாராளுமன்ற உறுப்பினரை அவர்கள் கைது செய்ய வேண்டும். அதான் என்னுடைய ஸ்தாபனமாக இருக்கு. வணக்கம். தமிழிலே நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், மாகாண சபைக்கான தேர்தலை பற்றி இந்த அரசாங்கம் வரும்போது, ஆட்சி கைப்பற்றும் போது சொன்ன முக்கியமான ஒரு ஒப்பந்தம் வந்து மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவோம் என்று. எல்லாருக்கும் தெரியும், தமிழ் பேசாத தமிழ் பேசுகின்ற எல்லா மக்களுக்கும் தெரியும், மாகாண சபையினுடைய வருகை, அதன் உருவாக்கம் தமிழருடைய அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்த பிரச்சனை என்று முடிவென்று. ஆனால் இன்றைக்கு அது எவ்வளவு காலமாக பின்பற்றப்பட்டுள்ளது என்று. ஒரு மாகாண சபை ஒழுங்காக நடத்தும் போது அந்த மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல், கலாச்சார, பொருளாதார வாய்ப்புகள் எவ்வளவு என்று நான் கூட அறிந்தவன். ஏனெனில் நான் வடமாகாணத்தின் முதல் தமிழ் ஆளுநராக பணிபுரிந்தவன். அதுக்கு பிறகு 5 பேர் வந்திருக்கிறார்கள், ஏனைய மாகாண சபைகளுக்கும் வந்திருக்கிறார்கள். அப்படி மாகாண சபைகள் நடக்காமல் ஒத்திவைக்கப்படும் போது மக்களுடைய அடிப்படையான அரசியல் உரிமைகளை பறிக்கப்படுகின்றது என்று என்னுடைய கருத்து. ஆகையினாலே திரு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அல்ல, அவருடைய கட்சியின் மூத்த தலைவரான டில்வின் சில்வா அவர்கள் சொல்லியிருந்தார், மாகாண தேர்தல் நடக்கும் என்று. என்னுடைய வேண்டுகோள், விண்ணப்பம், போராட்டத்துக்கு முன்பாக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான அழுத்தங்களையும் கொடுத்து மாகாண சபைகளை முடியுமான சீக்கிரத்தில் வருகின்ற 30 நாட்கள் ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபைகள் எப்போ நடக்கும் என்று அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்தமான கோரிக்கை. நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.